பிரசன்னா பிரசன்னா பிரசன்னா. Public prosecutor, can you proceed? Thank you, Your Honor. உங்க பேர் என்ன? பிரசன்னா. இறந்து போன ரம்யா உங்க மனைவி தானே? ஆமா. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். பேரண்ட்ஸோட சம்மதத்தோட கல்யாணம் நடந்துச்சா இல்ல அவங்களை எதிர்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அம்மா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்கள எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதாவது ரம்யாவோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லை. Am I correct? Please note this point, Your Honor. சொல்லுங்க பிரசன்னா, எதுக்காக உங்க மனைவியை நீங்க கொலை செஞ்சீங்க? I object, Your Honor. இந்த கொலையை என் கட்சிக்காரர் செய்யவில்லை. Objection sustained. உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா. உங்களை தான் கேட்கிறேன். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? Your Honor, இந்த கேள்விக்கு இவரால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. இவரோட டார்ச்சர் தாங்க முடியாம இறந்து போன ரம்யா ஏற்கனவே ஒரு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, காப்பாத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. Your Honor, இவர்கிட்ட கோச்சுக்கிட்டு ரம்யா தன் அம்மா வீட்டுல போய் தங்கியிருக்காங்க. ஆனா நல்லவர் மாதிரி நடிச்சு ரம்யாவை திரும்பவும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போன கொஞ்ச நாள்லயே திட்டம் போட்டு ரம்யாவை கொலையும் செஞ்சிருக்காரு. இறந்து போன ரம்யாவுடைய அம்மா மீனாட்சியை விசாரணை செய்யறதுக்கு அனுமதி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. நீங்க போலாம். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. ஐயா வணக்கம். அம்மா, இறந்து போன ரம்யா உங்க மக தானே? ஆமாம்மா. உங்க பொண்ணு ரம்யா பிரசன்னாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? இல்ல. இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு தலையை அடிச்சுக்கிட்டேன் என் பொண்ணுகிட்ட. எதுக்காக உங்க பொண்ணு பிரசன்னாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க? எங்க ஊருக்கு ஃபேக்டரி கட்டுற தகராறு விஷயமா இவன் எங்க ஊருக்கு வந்தான். அங்க எங்க வாத்தியார் மக கிட்ட இவன் தப்பா நடந்துக்க பார்த்தான். அப்போ ஊர் பஞ்சாயத்துல இவனை ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்க. அதனால இவன் பொம்பளை பொறுக்கி இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவ கேட்கல. அதையும் மீறி இந்த சண்டாளனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி,
உங்களை மீறி கல்யாணம் பண்ணிட்டு போனவ சந்தோஷமா குடும்பம் நடத்தினாளா? கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அம்மா நான் மோசம் போயிட்டேன், உன் பேச்சு கேட்காம நான் கல்யாணம் பண்ணேன்ல, அது இன்னைக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னு ஒன்னு அழுதா. அதுக்கப்புறம் என் பொண்ணு என் கூட தான் இருந்தா. ஒரு நாள் திடீர்னு இந்த பாவி வந்து என் கண் முன்னாடியே என் பொண்ணை போட்டு அடிச்சா. இந்த பாவிதாமா அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டா. யுவர் ஆனர், அநியாயமா என் பொண்ணை கொலை சாட்சியை பண்ணிட்டா. குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். ஏமா, பிரசன்னா அடிச்சாரு, உங்க கண்ணு முன்னாடியே அடிச்சாருன்னு சொல்றீங்களே, உங்க கண்ணு முன்னாடி கொலை செஞ்சாரா? ஏதோ ஒரு எமோஷன்ல பொண்டாட்டிய புருஷன் அடிக்கிறது சகஜம்தான். அதுக்காக அவர் கொலை பண்ணிட்டதா அர்த்தமா? அப்படி பார்த்தா இந்த நாட்டுல 80% ஆம்பளைங்க உள்ளதான் இருக்கணும். யுவர் ஆனர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இறந்து போன ரம்யா பிற்பகல் 1 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ளதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு இதுல குறிப்பிட்டிருக்கு. ஆனா அன்னைக்கு காலையில 10:30 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ணிருக்காரு மிஸ்டர் பிரசன்னா. அதற்கான ஆதாரம் இதோ இருக்கிறது யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், பிரசன்னா செமினார்ல கலந்துக்கிட்டாருங்கிறத நான் மறுக்கல. ஆனா 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. செமினார் ஹால்ல இருந்து பிரசன்னா வீட்டுக்கு வரதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இருக்கும்போது லஞ்ச் பிரேக்ல பிரசன்னா வீட்டுக்கு வந்து ரம்யாவை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாமே. யுவர் ஆனர், இந்த செல்போன் இறந்து போன ரம்யாவுடையது. என்னுடைய கட்சிக்காரர் பிரசன்னா தன் மனைவிக்கு செமினார் டைம்ல லஞ்ச் பிரேக்ல நிறைய தடவை போன் பண்ணிருக்காரு. ஆனா நோ ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த டயத்துல தான் ரம்யா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இப்ப எதிர்க்கட்சி வக்கீலுக்கு போன் பண்ணது நான் தான். என்னோட மொபைல் நம்பர் இப்ப அவரோட போன்ல வந்திருக்கும். ஆனா அதுக்காக நானும் அவரும் இப்ப பக்கத்துல இல்லைன்னு ஆயிடுமா? அதே மாதிரிதான் பிரசன்னா இந்த கொலையை செஞ்சுட்டு தான் இந்த கேஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு ரம்யா பக்கத்திலே இருந்தா அவளுக்கு போன் செஞ்சிருக்கலாம். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பிரசன்னா செமினார் நடந்த இடத்துல இருந்து தான் போன் பண்ணிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் செல்போன் கம்பெனி நிறுவனத்தாரால் கொடுக்கப்பட்டுள்ளது. யுவர் ஆனர், செமினார் ஹால்ல இருந்து போன் வந்திருக்கலாம். ஆனா அதை பண்ணது பிரசன்னா தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? போனை தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த நேரத்துக்கு ரம்யாவோட மொபைலுக்கு போன் பண்ணுன்னு கூட சொல்லிருக்கலாமே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மதிய இடைவேளைக்கு பிறகு விசாரணை மீண்டும் தொடரும்.
பரவாயில்லையே, வக்கீலுக்கு நல்ல கிளாஸ் எடுத்திருக்கீங்க போல இருக்கு. அவர் ஒன்றும் புதுசாக கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்த கத்துக்குட்டி இல்லை. ஹீஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வொகேட். நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. நீங்களே கருப்பு கோட் போட்டுட்டு ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? பிரசன்னா செமினார்ல இருந்தது, ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணது, எல்லாத்தையுமே எப்படி உடைச்சு தூள் தூளாக்கிட்ட பாத்தீங்களா? உடச்சி தூள் தூளாக ஆக்கிறதுக்கு அது ஒன்றும் கண்ணாடி இல்லை, உண்மை. இந்த ஆமை முயல் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மைங்கிறது ஆமை மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, முயல் தான் பொய் மாதிரி. ஜெயிக்கிறோன்ற கர்வத்தில் வேகமாக போகும், அப்புறம் ஒரு நேரத்தில் படுத்து தூங்கிடும். அந்த கேப்பில் ஆமை ஜெயிச்சிடும். உதாரணம் எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா பிரசன்னாவை கனவுல கூட நீங்க காப்பாற்ற முடியாது. இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். அதான் நான் சொன்னேன், ஜெயிக்கிறோன்ற கர்வத்தில் தூங்கிட வேண்டாம். வணக்கம் சார். மரியாதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சில ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேங்கிறியாமே. இங்க பார், மந்திரிக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாது. மந்திரிக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பல வேலைகளையும் முடிச்சு கொடுக்கணும். சாரி சார், நான் சட்டத்துக்கு எதிராக எந்த வேலையும் பண்ண மாட்டேன். எப்படி எப்படி? சட்டத்துக்கு எதிராக எந்த வேலையும் பண்ண முடியாது சார். சபாஸ், நீ ரேகாவோட புருஷன் இல்ல, அப்படித்தான் பேசுவேன். அதனால மட்டும் இல்லை சார், நான் தியாகி சுந்தரலிங்கத்தோட பையன். எங்க அப்பா எனக்கு நேர்மையை தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது உன் குடும்ப பிரச்சனை. நீ மகாத்மா காந்திக்கே சொந்தக்காரனாரு, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் சித்தப்பா ராஜா மாணிக்கத்துக்கு புது கான்ட்ராக்டர் சாங்ஷன் பண்ணு. முடியாது சார். எப்படி எப்படி? முடியாது சார். நல்லதுக்கு இல்லை, என்ன பகைச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. என்ன சார் மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டுறது, குழந்தையை கடத்துறது, மாட்டிட்டு திரு திருன்னு முழிக்கிறதெல்லாம் இந்த தேவநாதனோட வேலை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நான் மிரட்டுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. இங்க பார், நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போடலைன்னா இந்த சீட்ல வேற ஆள் வந்து உட்காருவான். புரியலையா? டிரான்ஸ்ஃபர். அது உங்களால் பண்ண முடியாது சார். ஐ எம் a civil servant. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். எங்க அடிச்சா உன் வேலை காலியாகுமோ அதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் கைக்கு அந்த ஆர்டர் வரும். அது வெளியூரா இல்ல வெளி மாநிலமான்னு இன்னும் 1 மணி நேரத்துல நான் சொல்றேன். ஓகே சார். அது Damn it. என்ன ஈஸ்வர் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இதான் உங்களோட நியூ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸா? இல்லை, ஏன்னா லெஃப்ட் ரைட் அப்படியே போயிட்டே இருந்தீங்க, ரொம்ப நடந்தீங்களே, அப்படி என்ன யோசனை? ப்ளீஸ், ஐ எம் நாட் இன் மூட் ஃபார் ஜோக்ஸ். என்ன ஈஸ்வர், ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே யாரோடையும் பேசல, கிருப்பா வந்து ஏதோ கேட்டால் வள்ளுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் பதில் இல்லை. சரி, டீ அது சாப்பிடுங்க. வேணாம் ரேகா,
என்ன ஈஸ்வர், ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, அது என்னன்னு சொல்லலாம்ல. சரி, எனக்கு உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா என்னோட கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட லோடு கொஞ்சம் ஈஸி ஆகும் இல்லையா? இன்னைக்கு அந்த மாசி ஆபீஸ்க்கு வந்தான். ஆ. சித்தப்பா பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுன்னு சொன்னான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? அதுல என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.